மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. ஒரு நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல எது நடக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல வந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டுல ஒரு அரசியல் நடந்திருக்கு. சோ அது என்ன அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அலங்காநல்லூர்ல உள்ள வந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப பிரபலமா நடக்கும். அங்க வந்து நம்ம தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து போயிட்டு கலந்துகிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையும் ரொம்ப சிறப்பிச்சிருக்காரு. அந்த விழாவை ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அவரோட பையனும் கூட போயிருக்காங்க. அவர் ஏதோ உட்கார்றதுக்காக ஒரு மாவட்ட ஆட்சியர் எழுந்து வழிவிட சொன்னதா ஒரு புரளிகள் வதந்திகள் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கு. சோ அந்த விளையாட்டுலயும் ஒரு அரசியல் பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயம்? ஆமா, அதாவது பொங்கல் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டுக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷலாகவே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் கிட்ட அந்த போட்டிகள், ஜல்லிக்கட்டு போட்டிகள், அப்புறம் வந்து எருது விடுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அலங்காநல்லூரில் வந்து போட்டிகள் நடக்கும்போது இதை பார்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய மகன் இன்பநிதியை கூட்டு என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்காரு. அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர், அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியர், இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இன்பநிதிக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்ல சுவாரஸ்யமான விஷயம்லாம் போயிருக்கு. இன்பநிதிக்கு பேட்ச் குத்து விடுறதும், அப்புறம் வந்து பிஸ்கெட் கொடுக்குறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இது அரசியலாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே எப்படியாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணல. அதுவும் ஜல்லிக்கட்டுல, ஏன்னா பாஜகவுக்கு வந்து இது ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே ஒரு பேரதிர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு போராடி வாங்கினாங்க, பாஜக ஒன்றிய அரசு கிட்ட இருந்து எந்த அளவுக்கு போராடி வாங்கினாங்க, தமிழர்களுக்கான உரிமையை பறிக்கிற விஷயத்துல இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து உயிர் கொடுத்து மீண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்ற வரலாறுகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பாடம் சொல்லுது. சோ அந்த வகையில் இந்த ஜல்லிக்கட்டு எப்படியாச்சும் முடக்கணும்ல, அதுல ஒரு அரசியலை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது கரெக்டா ஒரு பாயிண்ட் வந்து மாட்டிச்சு. இன்பநிதி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரை வந்து என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணோம், மிங்கிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணிட்டாரு பாஜக அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அடுத்த வாரிசா வந்து இன்பநிதியை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பேச்சு வந்து சமீபமாவே போயிட்டு இருக்கு. அதாவது உதயநிதி வந்து அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்தே இந்த பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. கலைஞருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்பநிதி, இந்த மாதிரி தான் வருவாங்க அப்படின்ற பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. அது அரசியல் ரீதியா போயிருக்கு. ஆனா இந்த விவகாரத்துல என்ன ஒரு விஷயம் சொல்லிருக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியரை மிரட்டி அவங்க பையனுக்காக சீட்டு கொடுத்தாரு. இந்த விவகாரம் பாத்தீங்களா, எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து குடும்ப ஆட்சியை வந்து அதிகாரத்துல ஈடுபடுத்துறாங்க, அதிகாரிகள் எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க, அது ஒரு பெண்ணுங்களை பார்க்காம அவங்கள மிரட்டி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து பூதாகாரமா கிளப்பி விட்டாரு. உண்மையிலே அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை என்ன பண்ணிருக்காங்க, பேட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்பநிதியை அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன பண்ணிருக்காங்க, நின்று இருக்காங்க. அவங்களுக்கு உட்காரத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சர் மூர்த்தி எழுந்து சங்கீதா மேடம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீ எழுந்து பக்கத்துல உட்காருங்க, இடம் கொடுங்க அப்படின்னு மிரட்டந்ததாகவும், இதை வந்து ஒரு கான்ட்ரவர்சியா மாத்தணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துக்காக இந்த விஷயம் பரவி இருக்கு. உண்மையிலே அங்க நடந்ததுலாம் வேற. எல்லாமே நீங்க பார்த்து தானே இருக்கீங்க, எல்லாமே லைவ் போயிட்டு தான் இருக்கு. இப்ப நான் புதுசா வந்து என்ன கேள்வி கேட்கறீங்க, அங்க மேடையில நடந்ததே வேற விஷயம். நான் எதுக்கு எழுந்தேன்னா, மாண்புமிகு அமைச்சர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, எழுந்திருக்காரு. அவருக்கு நான் என்ன பண்ண, கனம் கொடுக்கணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் புரோட்டோகால் விதிப்படி தான் நான் என்ன பண்ணிருக்கேன், எழுந்திருக்கேன் கண்டி. மத்தபடி நான் எதுக்கு எழுந்தல, என்னை யாரும் வந்து மிரட்டல, பக்கத்துல போய் உட்காருங்க, சீட்டு கொடுங்கன்னு எனக்கு யாருமே சொல்லவே இல்லை. ஏதோ ஒண்ணு நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்களா வந்து இதை வதந்தியாக்காதீங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரே விளக்கமா என்ன பண்ணிருக்காங்க, விளக்கி இருக்காங்க. ஆனா ஒரு சிலருக்கு இது இன்னும் விளங்கல அப்படின்றதா ரொம்ப வருத்தமா இருக்கு. குறிப்பா பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வந்து இது இன்னும் விளங்கலையா, இன்னமும் இதை பிடிச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரிதாபப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. உண்மையிலே அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டு மேடையில வந்து இன்பநிதிக்காக யாருமே வந்து வக்காலத்து வாங்கிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கணும் இது பண்ணலாம் சொல்லல. தன்னுடைய நண்பர்கள் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் யாரும் வரிந்து கட்டின்லாம் போயிட்டு இது பண்ணல, தானாக முன் வந்துதான் கொடுத்திருக்காங்களே கண்டி, மத்தபடி எதுவுமே இல்லை. இங்க யாருமே மாவட்ட ஆட்சியரை மிரட்டவே இல்லை, அவங்கள வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவே இல்லை அப்படின்றத மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை என்ன பண்ணிருக்காங்க, விலைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு விளங்கல அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க பிளே பண்ணி கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா விளங்கிரும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். கண்டிப்பா பாஜக வந்து பைனாகுலர் வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால
ஏதாவது ஒண்ணுத்து போற போக்குல ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு ஒருத்தர் எழுந்தா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு ஒரு அரசியல் வந்து பண்ணிருக்காங்க. விளையாட்டுலயும் அவங்க வந்து அரசியலை காமிச்சிருக்காங்க. நீங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஆல்ரெடி ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு இருந்துச்சு, அண்ணாமலையை வந்து மாநில தலைவர்ல இருந்து தூக்க போறாங்க, அவருக்கு வந்து இந்த பதவி வந்து நிலைக்காது நீடிக்காது, அதுக்கான ஒரு ஸ்கெட்ச் தான் வந்து இப்ப நிறைய நடந்துகிட்டு இருக்கு மேலிடத்துலன்னு சொல்லி நம்மளே பேசியிருக்கோம். சோ அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு 3 பேர் வந்திருக்காங்களாமே அதே போஸ்டிங்க்கு, என்ன விஷயம்? ஆமா, இந்த பாஜக மாநில தலைவர் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா குறிப்பா வந்து நிறைய பேர்ல கலந்துக்கிட்டுல ஃபில்டர் பண்ணதுல வந்து 3 பேர் தான் வந்து அது ஃபைனலிஸ்ட்ல இருந்து ஆயிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பாஜக மீண்டும் அண்ணாமலையே தலைவரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவுடைய விதிகளின்படியும் பாத்தீங்கன்னா ஒரு மாநில தலைவர் வந்து 3 ஆண்டு நியமனத்துல இருக்கணும். அடுத்து அவருக்கு இன்னொரு வாய்ப்புகள் கொடுத்தா 2 வாட்டி இருக்கலாம், 3வது வாட்டியா யாருமே இருக்க முடியாது, மாநில தலைவரா இருக்க முடியாது அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய பயலாவும் அதுதான் சொல்லுது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான 80% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இந்த 20%ல வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல 3 பேர் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாஜக மாநில தலைவர் நியமிக்கிறதுல வந்து தொடர் இருப்படிதான் தொடர் பேச்சுகளும் பொருளைகளும் வந்து பயங்கரமா கிளம்பிட்டே இருந்தது. அண்ணாமலை லண்டனுக்கு போறாரு அப்படின்னு சொன்னீங்க, இங்க தலைவரை மாத்துறாங்க அப்படின்னு பேச்சுகள் அறிவிக்கும் போது உடனே மேலிடம் என்ன பண்ணிச்சு, ஒருங்கிணைப்பாளர் குழுவை போட்டு அந்த குழுவை தான் நியமிக்கும் அண்ணாமலை வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாரு, அண்ணாமலை வந்து மாநில தலைவரை வந்து தொடருவாரு. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக மேல ஆட்சி அமைத்தாலும் இந்தியால பரவலான இப்ப ராஜஸ்தான், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, அப்புறம் டெல்லி, நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஆட்சி அமைத்தது. ஆனா தென் மாவட்டங்கள்ல கர்நாடகா தவிர்த்து அவங்களால வந்து ஆட்சியை பிடிக்கவே முடியல. குறிப்பா வந்து கேரளா, தமிழ்நாடு வந்து என்ன பண்ணாங்க, போக்கஸ் பண்ணி அங்க வந்து புரோஜனம் இல்லாம ஆயிருச்சு. இருந்தாலும் எல் முருகன், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் வந்து மாநில தலைவரை நியமிச்சு பாஜக கட்சி என்ன பண்ணாங்க, வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பா பங்கு போனீங்கன்னா நம்ம அண்ணாமலையை வந்து ரொம்ப சொல்ல வரலாம். அண்ணாமலை வந்து இங்க தலைவரா பொறுப்பேற்றது வந்து 2021 அந்த ஆண்டுகள்ல ஒரு மாநில தலைவரா பொறுப்பேற்றுல இருந்து பாஜகவை ரொம்ப பவர்ஃபுல்லா பட்டி தொட்டி வரைக்கும் எடுத்துட்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விமர்சனங்கள் பண்ணியும் கான்ட்ரவர்சிகளை பேசியும் பொய்களை சொல்லியும் என்ன பண்ணாரு, பாஜக ஒண்ணு இருக்குது, ஆமா பாஜக ஒண்ணு இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினாரு, எக்ஸ்போஸ் பண்ணாரு. குறிப்பா வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமா பாஜகவாலனா, அண்ணாமலை இருக்கும் போது பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கருதுறாங்களே கண்டி, அது இன்னும் வெளிப்படத்தன்மையா அது வந்து இன்னும் யாருமே ஒத்துக்கல. திமுக அதிமுக அரை நூற்றாண்டு ஆளும் தமிழ்நாட்டுல வந்து இவங்க தான் மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க. பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறது. இதை உடைக்கணும்னா என்ன பண்ணனா, பிரித்தாளும் சூழ்ச்சிகள் தான் இங்க வந்து கையாளப்படும். பாஜக மோஸ்ட்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னிச்சையா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா இல்லவே இல்லை. பிரித்தாளும் சூழ்ச்சியை எதனா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எம்எல்ஏக்களை இல்ல எம்பிகளை எல்லாரும் வாங்கி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுதான் வரலாற்று சான்றுகள் நமக்கு நிறையவே சொல்லுது. அந்த வகையில தென் மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் இவங்க போக்கஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டுல எப்படியாச்சுன்னா பிரித்தாளும் சூழ்ச்சியை நம்ம ஏற்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்க இருந்தாலும், ஆனா இங்க அந்த பாச்சா வந்து பலிக்காம போயிருச்சு. அதிமுகவை நீங்க என்னதான் பிரிச்சு சதறடிச்சாலும் அதிமுகவை தவிர்த்து திமுகவை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. திமுக தான் ஆட்சி அமைக்க 2026 கூட நீங்க பாத்தீங்கன்னா திமுக தான் அடுத்த ஆட்சி அவங்க வராங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எப்படியாச்சுன்னா கால் விட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்றாங்க, பயணிச்சிருக்காங்க. குறிப்பா பாஜக மேலிடம் அண்ணாமலை எந்த விஷயத்துல நம்புறாங்கன்னா, திமுகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுக்கிறாரு, அதனால இவரையே மாநில தலைவரா பொறுப்புல கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாலும், இங்க கூட்டணி வைக்கலனா இங்க ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆட்சியை பகிர்ந்து கொள்ள முடியாது. அதுக்கு நமக்கு வந்து ஒரு கூட்டணி வேணும்னா அது பக்கபலமா இருக்கிறது வந்து நமக்கு அதிமுக தான். ஏன்னா அதிமுகவுடைய வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா பாஜக கையில இருக்குது, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதனால கூட்டணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆப்டபிளான கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான். அதிமுக இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பெருசா இருந்தாலும் அவங்க கூட கூட்டணி வச்சா நம்ம வந்து ஒரு பாதிக்கு பாதி இல்ல கட்டி அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை நம்மள வந்து ஆட்சியில அதிகாரத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணக்கா இருக்கு. ஆனா இங்க கூட்டணி வைக்கிறதுக்கு அண்ணாமலை ரொம்ப தடையா இருக்கிறாரு. அண்ணாமலை இல்லைன்னா நான் கூட்டணிக்கு ரெடின்னு ஓப்பன் டாக் விட்டாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. நிறைய தூதுவர்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்க, இந்த செய்தியை தான் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் இங்க அண்ணாமலையை போட்டா இங்க அதிமுக கூட்டணி வைக்க முடியாது ஐயா, அதனால நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, வானதி
சீனிவாசன் அப்புறம் எச் ராஜா இவங்க 3 பேரும் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்களா அடுத்த தலைவரா கொண்டு வர்றதுக்கு. இது இடையில இன்னொரு விவகாரம் ஒண்ணு பூதாகாரமா வந்து ஒரு பொருளை கிளப்பிச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேல நிறைய அலிகேஷன், அதாவது இவரு பதவியை வச்சு என்ன பண்றாரு, நிறைய பேர் கிட்ட நிறைய நிறுவனங்களை கிட்ட நிறைய பேர் கிட்ட என்ன பண்ணிருக்காரு, காசுகளை வாங்கி குவிச்சிருக்காரு, இவரு சொத்து சேர்த்திருக்காரு சொல்லிட்டு எச் ராஜா கைப்பட எழுதின ஒரு லெட்டர் பேட் வந்து என்ன பண்ணிருக்கு டெல்லி மேலிடத்துக்கு போயிருக்காரு சொல்லியிருக்காங்க. ஆனா இது உண்மையிலேயே மறுக்கப்பட்ட ஒரு செய்தியா இருக்குது. இது வேணும்னே திட்டமிட்டபடி யாரும் இங்க பதைப்பிருப்பாங்க, இது மாரி நாங்க யாருமே பண்ணல எச் ராஜா ஓபன் டாக் கொடுத்துறாரு. இருந்தாலும் இது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா தலைவர் பதவி மாறப்போகுது. கிட்டத்தட்ட 20ஆம் தேதி என்ன பண்ண போறாங்க, தலைவருக்கான அந்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்ள போறாங்க. இதுல இப்போ அண்ணாமலை மேல நிறைய அலிகேஷன் போகும்போது பாஜக மேலிடம் கொஞ்சம் யோசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் 80% அண்ணாமலையே தொடருவார். அடுத்த 2026 எலெக்ஷனு அவர் தலைமையில தான் முன்னெடுத்து போவாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பத்தக்க வட்டாரங்கள் நம்மளுக்கு தகவல் தெரிவித்தாலும் இந்த 3 பேருக்குள்ள யாரா ஒருத்தருக்கு அடுத்த மாநில தலைவரா பொறுப்பு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் பதவியில விட்டுட்டு இவங்க சொன்னாங்க மேலிட சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு மத்திய சென்னையில அவங்க என்ன பண்ணாங்க நின்னாங்க. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் அக்கா இவங்க வந்து எம்எல்ஏவே இருக்காங்க. சட்டமன்றத்துல எந்த அளவுக்கு திமுகவுக்கு டஃப் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எச் ராஜா அவர் வந்து மூத்த அரசியல்வாதி, பாஜக வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு, RSS சித்தாந்தத்துக்காரரு, அதனால அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால 2026 எலெக்ஷன் வந்து இது வந்து உன்னிப்பா வந்து கவனிக்க வேண்டிய ஒரு எலெக்ஷன். அதுவும் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அடி மேல அடி விழுதா இல்ல கொஞ்சம் மலர்ந்து வருவாங்களா, அட்லீஸ்ட் மொட்டுனா விடுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாநில தலைவர் பதவி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. அது இந்த காலகட்டத்தில் தேர்தல் நெருங்க போற நேரத்துல யாருடைய தலைமையில 2026 எலெக்ஷன் காண போறாங்க பாஜக, ஒண்ணு அண்ணாமலை தலைமையில இல்ல இந்த 3 பேர் தலைமையில அப்படின்றத ரொம்பவே எதிர்பார்த்திருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் பாஜகல அண்ணாமலையோட நிலவரம் என்னவா இருக்க போது, அவருக்கு அடுத்து யார் வர போறாங்க, இல்ல அவரே நீடிக்க போறாருன்றதையும் பார்க்கலாம். பட் அவரோட இந்த இறங்குதல் வந்து அவரால் ஏத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அது வந்து தெரியல, ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் அதுக்கெல்லாம் இன்னும் என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்றது தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இடத்த வந்து அவ்வளோ ஈஸியா யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அண்ணாமலை இதை எப்படி ஏத்துக்க போறாரு, எப்படி கையாள போறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. RSS தலைவர் மோகன் இருக்காரு, அவர் ஏதோ ஒரு பேச்சை பேசி அது ஒரு சர்ச்சையா போய்கிட்டு இருக்கான். அது என்ன விஷயம்? RSS தலைவர் மோகன் பகவத் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கற்பசி என்ன பண்ணுற அந்த தாய் மதம் திரும்புதல் விவகாரம் கொண்டு வரலன்னா நிறைய ஆதிவாசிகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க தேச துரோகிகளா மாறி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதனால நிறைய கத்தோலிக்க கிறிஸ்துவ அமைப்புகள் என்ன பண்ணுறது கடும் கண்டனங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அந்த பிரதிஷ்டை நடந்ததுல அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே முழு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதற்கு வந்து நிறைய மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் அப்புறம் ராகுல் காந்தியா இருக்கட்டும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதுவே வேற ஒரு நாட்டுல போயிட்டு இப்படி பேசியிருந்தாருன்னா இவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கைது பண்ணிருப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து தைரியமா பேசுறாருன்னா இவருக்கு வந்து பின்னாடி பாஜக இருக்கு, சப்போர்ட் இருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து RSS தலைவர் மோகன் பகவத் ஜி வந்து என்ன பண்ணிருக்காரு பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே வந்து தாய் மதம் திரும்புதல் கொண்டு வரலன்னா, ஏன்னா இது பிரணாப் முகர்ஜி சொல்லியிருந்தாராம் ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசி இருக்கும் போது உண்மையிலே தாய் மதத்தை திருப்புதல் கொண்டு அந்த திட்டத்தை கொண்டு வரலன்னா நிறைய ஆதிவாசிகள் என்ன பண்ணிருக்காங்க தேச துரோகிகளா இருப்பாங்க. ஏன்னா இந்து மதத்துக்கு அவங்க திரும்பி வரலன்னா அந்த திட்டத்தை கொண்டு வரலன்னா நிறைய பேர் தேச துரோகிகளா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க கிறிஸ்தவத்துக்கோ இல்ல முஸ்லிமுக்கோ நிறைய பேர் மதம் மாறினாங்க. ஆனா இந்து மதம் வந்து யாருமே மதம் மாத்தல, எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க மதம் மாத்திருக்காங்க, ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. சோ இவங்களை வந்து திரும்பவும் அந்த தாய் மதத்துக்கு கொண்டு வந்துடலன்னா நிறைய பேர் தேச துரோகிகளா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதனால நிறைய கூட்டமைப்புகள் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இது பிரணாப் முகர்ஜி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இந்த விஷயத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் பிரணாப் முகர்ஜி உயிரோடு இருக்கும்போது மோகன் பகவத் இந்த விஷயத்த சொல்லல? இறந்துட்ட பிறகு கட்டுக்கட்டி என்ன வேணா சொல்லலாம், யார் வேணா என்ன சொல்லலாம், ஏன்னா திரும்பி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்ன வேணா சொல்லிடலாமா? அதுவும் இந்த சென்சிட்டிவான விஷயத்தை இந்த அளவுக்கு வந்து பொதுவெளியில சொல்றது வந்து ரொம்ப 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 கண்டனத்துக்குரியது. அவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் எழுப்பி இருக்கு. உண்மையிலேயே வந்து RSS உடைய சித்தாந்தத்தை இந்த மாதிரி பொதுவெளியில வெளிப்படுத்துறாங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் இருக்கு, இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். தாய் மதத்துக்கு திரும்புற விவகாரத்துல வந்து மோகன் பகவத் வந்து இந்த அளவுக்கு இழிவா, அதாவது மத்த அமைப்புகளையும் மத்த மதத்தையும் வந்து இழிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டனங்கள் வந்து எழுப்பி இருக்கு. உண்மையிலே பாஜக இந்த விஷயத்துல வந்து உண்மையிலே அவங்களுக்கு சிறுபான்மையினர் மேல
அக்கறை இருந்ததுன்னா இந்த விஷயத்த கையில எடுத்து உடனே அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு. ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. இது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா RSS அவங்க பகச்சிக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைவாங்க அப்படின்றத நாடாளுமன்ற எலெக்ஷன்ல உத்தரப்பிரதேசத்துல நிறைய இடங்கள்ல RSS காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜகவுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க. இந்த விஷயத்துல நம்ம பார்த்து கண்கூடா பார்த்தோம். அதனால வந்து RSS அவங்க பகச்சிக்க மாட்டாங்க அப்படின்றதுல எந்த விஷயம் இல்லை. உண்மையிலே மோகன் பகவத் வந்து சுதந்திர நாள், அதாவது விடுதலை கிடைச்ச நாள், ராமர் கோயில் கட்டின பிரதிஷ்டை பண்ண அன்னையினால தான் சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கோமால இருந்தாரா இல்ல தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்ற கேள்விகளும் அவர்களை முன்வைக்கிறாங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்துல இன்னும் எந்த அளவுக்கு வீரியம் அடையுது, எந்த அளவுக்கு வந்து பாஜக இதுல இறங்கி அவங்களுடைய சட்டங்களை அதிகாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்றத. நீங்க பாஜகன்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கா இதுல இருந்த ஒருத்தவங்க வந்து இப்போ திரும்பவும் வந்திருக்காங்க அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வருது. ஸோ என்ன அப்படின்னா காயத்ரி ரகுராம். ஏற்கனவே காயத்ரி ரகுராம் பாஜகல இருந்து வெளியேறி அது ஒரு சர்ச்சையாகி அது அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியா ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்ச நாள் இருக்கிற இடம் தெரியாம சைலண்டா இருந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்து அண்ணாமலையை வம்பிழுத்திருக்காங்களாம். ஸோ அவரை வந்து ஏதோ இழிவா பேசியிருக்காங்களாம். ஸோ அது என்ன விஷயம்? அதாவது பாவம் காயத்ரி ரகுராம் அவங்க வந்து அவங்க போக்குல அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து தேவையில்லாம சீண்டி சண்டை வாங்குற ஒரு விதத்துல தான் பாஜக அண்ணாமலை குரூப் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இவங்க பாஜகல இருந்தாங்க, பாஜகல இவங்களுக்கு அநீதி நடந்தது. இந்த அநீதி கொடுமையை வந்து என்ன பண்ணாங்க, எதிர்த்து என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. வெளியே வந்து என்ன பண்ணாங்க, அதிமுகல சேர்ந்தாங்க. அதிமுகலயே அவங்களுக்கு சமீப காலமா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து பெண்கள் மகளிர் அணி வந்து என்ன பண்ணாங்க, போராட்டம் நடத்தினாங்கல்ல. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து மகளிர் அணி துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. யாரு, காயத்ரி ரகுராமன். மகளிர் அணி அவங்க போய் இருக்கும்போது இவங்களுக்கு மேடையில சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்றது. அது மாத்திரம் இல்லாம ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் விட்டாங்க. அதனாலதான் வந்து நான் என்ன பண்ணேன், இறங்கி வந்துட்டேன் அப்படின்றது அந்த ஆடியோ எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. சோ இதை வந்து கண்டிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்களை கட்சியை விட்டு நீக்கினதாகவும், அதனால அந்த லெட்டர் பேட் ரொம்ப வைரல் ஆனதுல இத அண்ணாமலை ஐடி விங்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய விபச்சார எண்ணம், இவங்களுடைய பாலியல் வழக்கு, இந்த விவகாரத்துல வந்து நீங்க உங்க எடப்பாடி பழனிசாமி உங்களை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்களாமே, என்ன விவகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவி இருக்கு. இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாஜக வந்து உன்னுடைய பொய் பித்தலாட்டெல்லாம் வெளியே வந்துருச்சு, நீ பாஜகல இருந்து எந்த அளவுக்கு வந்து பாலியல் வழக்கு, விபச்சார வழக்கு எந்த அளவுக்கு நீ செஞ்சோ, இப்ப அதிமுகலே போனதுனால உன்னை வந்து வெளுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, லெட்டர் பரப்பியிருக்காங்க. இதை கண்டிச்சு நம்ம காயத்ரி ரகுராமனுக்கா அண்ணாமலைய சர்ற மாதிரி திட்டிருக்காங்க. வெக்கமா இல்லையாடா உனக்கு அண்ணாமலை பயலே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. உன்னுடைய வீரெல்லாம் பெண்ணாகி என்கிட்ட மட்டும் தானே, திமுக கிட்டலாம் உங்ககிட்ட இல்லவே இல்லையே. நீ எதிர்க்கணும்னா திமுகவை போய் எதிரி, நின்ன ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா திமுகவை போய் எதிரி, என்ன ஏன்டா சீன்ற அப்படின்ற மாதிரி வாடா போடா அப்படின்லாம் சொல்லி கண்டமேனிக்கு திட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புல்தடிக்கு பயில்வான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் சொல்லியிருக்காங்க, வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த நியூஸ் வந்து ஃபேக்கான நியூஸ். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து காயத்ரி ரகுராமன் வந்து கட்சியிலிருந்து நீக்கிறது வந்து ஃபேக்கான நியூஸ். அதை வந்து அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது ஃபேக்ட் செக்ல பண்ணதுல அவங்களுக்கு ஃபேக் ஆயிருக்கு. இந்த விஷயத்த வேணும்ட்டுக்குனே, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட ஐடி விங், அண்ணாமலை குரூப் ஐடி விங் வேணும்ட்டுக்குனே காயத்ரி ரகுராமனை வம்புக்கு இழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து பரப்பி விட்டுருக்கிறதா நம்ம காயத்ரி ரகுராமக்கு வந்து என்ன பண்ணுங்க, ட்விட்டர்ல போட்டு சர்ற மாதிரி திட்டி தீர்த்து இருக்காங்க. பாஜக மாத்திரம் இல்ல, அண்ணாமலை, குறிப்பா அண்ணாமலை வந்து திட்டி தீர்த்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து அண்ணாமலை சார் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான விஷயத்த, பெண்களுக்கு இழிவுபடுத்துற விஷயத்த வேணுமா அப்படின்னு. ஏன்னா இவங்க பெண் உரிமைகளுக்காக எந்த அளவுக்கு போராடுறாங்க, பெண்களுக்காக எந்த அளவுக்கு நிக்கிறாங்க, எந்த அளவுக்கு சாட்டையில அடிச்சுக்கிறாரு. ஆனா உங்க கட்சியிலிருந்து விலகி போன பெண் நிர்வாகிகளை இந்த அளவுக்கு இழிவா பேசி, இந்த அளவுக்கு கேவலமா பேசி ஒரு சர்ச்சையை உண்டு பண்றாங்க, ஒரு பொருளைய ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க ஐடி விங்ஸ். இதை கண்டிக்காம என்ன பண்றாரு அண்ணாமலை அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அரசியலுக்காகத்தான் இந்த விவகாரத்தை, பெண்களுக்குரிய விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்களே கண்டி, உண்மையிலேயே உங்களுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு உரிமைக்காக போடுறாங்கன்னா இல்லவே இல்லை. இந்த விவகாரமே ஒரு சாட்சி. என்னதான் கட்சி விட்டு அவங்க வெளியே போனாலும் இந்த அளவுக்கு இழிவா பேச, அதிமுக உள்கட்சி விவகாரம், அவங்களை தூக்குறாங்க தூக்கல, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கல, அது அவங்க கட்சி விவகாரம். நீங்க எதுக்கு தேவையில்லாம நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரியும் அதுக்கு இந்த அளவுக்கு வந்து இழிவா பேசுறது, பாலியல் வழக்குகளை சொல்றது, விபச்சாரம் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்றது, இது எந்த விதத்துல நியாயம்? இதை
கண்டிக்காம அண்ணாமலை என்ன பண்றாரு, தூங்குறாரா அப்படின்றது இல்ல வேடிக்கை பாக்குறாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாவே இருக்கிறது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் பாஜக என்ன பண்ண போகுது, பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறாருன்னு. மேபி அவர் இதெல்லாம் பண்றதே வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும், எப்பவுமே வந்துட்டு அண்ணாமலை பிஜேபின்றது முன்னாடியே இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட அவர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தேர்தலுக்காக தான்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும். இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுகளை வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.